அளவுக்கு மீறினாலும் விஷமாகாத அமிர்தம்னா அது இசை மட்டும் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசைக்கான மேடை இது. அண்ட் இசை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இது ராம்ராஜ் ஜென் நெக்ஸ்ட் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம் பவர்ட் பை எல்டியா பியோர் கோகனட் ஆயில். அண்ட் நான் உங்கள் ஷர்மிளா. இன்னைக்கு இந்த ஒரு மேடை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிராண்ட் நியூ ஷோ, பாடாத பாட்டெல்லாம். ஸோ பாடாத பாட்டெல்லாமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை ரசிகர்கள், இசை பாட தெரிஞ்சவங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு சில சாங்ஸை ஹம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பல்லவி அப்படி போகும், அதுக்கப்புறம் சரணம் போக போக லிரிக்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். ஸோ அந்த இசைக்கு கொடுக்குற, அந்த டியூனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சில பாடல்களோட லிரிக்ஸுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. அப்படி லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஷோ தான் நம்ம பாடாத பாட்டெல்லாம். இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட ஆரம்பிக்க போகிறோம். பாடாத பாட்டெல்லாம் ஷோவில் உங்களுக்காக 2 செலிப்ரிட்டி கெஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த 2 செலிப்ரிட்டி கெஸ்ட்ஸ் லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு பாடுறாங்களா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஷோவோட மணி ட்ரீயை பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம ஷோவோட மணி ட்ரீ. நம்ம மணி ட்ரீயில் ஃபர்ஸ்ட் லெவல் 5000 ருபீஸ்க்கு வர கெஸ்ட்ஸ் விளையாட போகிறாங்க. இந்த 5000 ரூபாய் அப்படின்றத தாண்டிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக விளையாடுவாங்க. ஏன்னா பிகாஸ் அடுத்தது 10,000 ருபீஸ். 10,000 ருபீஸோட லெவலில் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட் சேஃப் ஜோன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த லெவலில் எலிமினேட் ஆனாலும் அந்த 10,000 ரூபாய் அவங்களோட கேஷ் பாக்ஸில் இருக்குது. அடுத்த லெவல் 20,000 ரூபாய். அது தாண்டி 30,000 அப்படின்றது இன்னொரு சேஃப் ஜோன். அதை தாண்டினாங்க அப்படின்னா வீட்டுக்கு 30,000ஓட தாராளமாக போகலாம். அடுத்த 2 லெவல்ஸ் கொஞ்சம் க்ரூஷியலான லெவல்ஸ், 50,000 அண்ட் ஃபைனலி 1 lakh. ஸோ இந்த 6 லெவலை தாண்டி வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட கலக்க போகிற 2 பேர் இங்கே இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மாமா அண்ட் மாப்பிள்ளை. என்ன மாமா, ரெடியா? மாப்பிள்ளை ரெடி. மாப்பிள்ளை ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை, வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே
நெருங்காதையா, பெரும் தூபத்தில் உங்கிதயம் மயங்காதையா, துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, பெரும் தூபத்தில் உங்கிதயம் மயங்காதையா, விதி கூட இவன் வடிவை நெருங்காதையா, விதி கூட இவன் வடிவை நெருங்காதையா, வினை வென்ற மனம் கொண்ட தினம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வமலர் நீயே, உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே, உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் 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 துதி பாடும் சனி சகம துதி பாடும் பசனி பனி பம பம கம கசகம துதி பாடும் நினி பனி பம பம கம கசக சனி கச மக பமனி பம கம துதி பாடும். சபாஷ் சபாஷ் பாபா. பப்ப 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 மப்ப பப்ப 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 மப்ப பப்ப பப்ப மப்ப பப்ப மப்ப பப்ப மப்ப மப்ப நி நி ப மப்ப மசச நி ப நி ப ச நி ப மக சனி சகம துதி பாடும். தாக 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 டும் 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 தாஜா 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 தந்தரக தகதா தின்ன தகதே ந தத்தே ந தகதே தாந்தர கடதே இந்தர கடதா தத்திங்க ந தத்தா ஜம் ஜம் சாதனி சத தத நி சத பனி ம ப ச க க ச க க க ச க க ச க நி ச க க க ச ச க நி ச ச ச நி நி ச பனி ச ச ச நி 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 ப ப ப ப ம ப ம ம ம க ப ம க ப ம க ப ம க ப ம க ச ப ம நி ப ம நி ப ம நி ப ம நி ப ம க ப ம க நி ப ம க ச நி ப ம க க ச நி ப நி க க ச நி ப ச ச நி ப ம க ம ச க ம துதி பாடும். தாக தகதே கடதா 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 கதி கடதா 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 தத்தா கடதா தின் தந்தர கடதா கடதா தத்தா கடதா தத்தா கடதா தத்தா கடதா தத்தா கடதா தாக 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 தந்தர கடதா தந்தர கடதா தாக 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 தந்தர கடதா தந்தர கடதா தாக தாக தின் தாதிகிண்ட தாதிகிண்ட கடதா 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 தாகிண்ட தத்தா ஜம் ஜம் சபாஷ் 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 பாபா. சா த த த த த த நி ச த த த த த த நி ச க க க க க நி ச க ப ப ப ப நி ச க த த த த த த த த த நி த த த த நி ச நி ச ப நி ப நி ம ப ம ப க மா பா மா 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 மா. மாப்ளே தா தத்தா தத்தர கடதே தத்தா தத்தர கடதா தத்தா ஜம் தத்தா ஜம் தத்தா ஜம் தகதே மித தகதே மி கடதா 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 யே 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 யா யா ஓ ஓ ஓ யா 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 திங்கி நாத மாப்ளே நீ நீ சா சா த த த த நி ச நி ச த த த த நி ச நி க க ச த த க க ச த த நி ச த நி ச நி ச த த நி ச நி நி க ச நி ப நி மா மா. நிம் தகிட தக தகிட தக தகிட தக தகிட தத்தா ஜம் ததிகின ததா ஜம் ததிகின தந்தா கடதா 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 மாப்ளே நி க ச நி க ச நி ப ம க ம நி ப ம நி ப ம க ச க மாமா. தகிட தக ததிகின ததா ததிகின ததா ததிகின ததா மாப்ளே ச நி ப ம க ச க ம மாமா. தந்தர கடதா மாப்ளே நீ மாமா நீ மாப்ளே நீ மாமா நீ மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாமா. மாப்ளே Alright, so first of all, welcome to the show, Thank you, Mukesh thank you. and நன்றி. Shyam. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த ஷோட முதல் எபிசோட்.
மாமா மாப்பிள்ளைன்னு போட்டியோட ஆரம்பிச்சிருக்கீங்க பயங்கரமா. அண்ட் இந்த போட்டி ஆரம்பிப்போமா? இந்த போட்டி கூட எங்களுக்கு ஈஸி. இதுக்கப்புறம் வரப்போகிற போட்டி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம் 2 பேரும். கண்டிப்பா. ஆனால் எனக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து இசை கற்றுக்கிட்டதே இல்லையாமே, அப்படியா? கேள்வி ஞானம் தான். ஆனால் இசைத்துறைக்கு வர்றதுக்கு என்னுடைய குருநாதருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா இசை கற்றுக்கல, ஆனால் இசையை எவ்வளோ சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்லாம் என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கேள்வி ஞானம் தான். இந்த மாமா மாப்பிள்ள ஸ்வரம்லாம் கூட அவர் எழுதி கொடுத்து தான் நான் பாடினேன். அவர் தான் எனக்கு ஸ்வரம்லாம் எழுதி கொடுத்தாரு. ஓகே. அண்ட் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம மொசாட் அப்படின்னு சொல்லலாம், மெட்ராஸோட மொசாட் ஆஸ்கர் அவார்ட் வினர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இன்றைக்கி திரைப்பட பின்னணி பாடகனாக இருக்குன்னா அது காரணம் நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான். அவருக்கும் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயாக்கும் நமது புதியுகம் சேனல் மூலமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். எப்படி அந்த இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட கெரியர்? நான் முதல்ல வந்து தனியார் தொலைக்காட்சியில் ராஜகீதம்ன்ற நிகழ்ச்சியில் பாடினேன். அதில் பாடி 2002ஆம் ஆண்டு சிறந்த பாடகருக்கான விருது வாங்கி ரஹ்மான் சார்கிட்ட பாடுறது, வின் பண்ணுறவங்களுக்கு ரஹ்மான் சார்கிட்ட பாடுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போது அதை ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு உடனே ரஹ்மான் சார் அந்த பாட்டை எனக்கு கொடுத்தார். தீக்குருவியா என்ற பாட்டு தான் கண்களால் கைது செய்யப்படத்தில் நான் பாடின முதல் திரைப்பட பாடல். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ். அண்ட் ஓவர் டு ஷியாம். வணக்கம். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் பண்ண ட்ராமாலே தெரிஞ்சுது ஒரு பிரமாதமான ஆக்டர் நீங்கள். தேங்க்ஸ். ஸோ நிறைய சீரியல்ஸில் நடிச்சிருக்கீங்க, மூவிஸ் நடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் பாடல் இசை எப்படி உங்களுக்குள்ள, அதை சொல்லுங்கள். இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே ஆர்கெஸ்ட்ராலலாம் பாடிட்டு இருந்தேன். ஓகே. அது மூலிமா தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ஓரளவு பாடுறேன், அவ்வளோதான். சரி, பார்ப்போம் 2 பேரும் வந்து யார் இன்னைக்கு இந்த ஷோ வின் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு. எப்பவுமே என் மாமா தான் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட் தான். அப்படியா? இப்படின்னு சொல்லிட்டு அவர் வின் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே, பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய மணி ட்ரீ இதோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் லெவல் 5000 rupees. ஸோ 5000 ரூபாய் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அதை தாண்டி அடுத்தது 10,000 ரூபாய்க்கான லெவல். அதை நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா 10,000 rupees வந்து சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதை தொடர்ந்து நீங்கள் வந்து 20,000, அப்புறம் 30,000 அடுத்த ஒரு சேஃப் லெவல். அதை தொடர்ந்து 50 and 1 lakh. ஓகே ஓகே. ஸோ 50 and 1 lakh மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்கலாம். 5000 10,000 எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் வின் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அமைகிற பாட்டுங்களை பொறுத்து சொல்ல முடியும். இப்போ அதை வச்சு சொல்ல எந்த முடியாது. பாட்டு கொடுத்தாலும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய தெரியாத பாட்டு இருக்கு. ஷாம், நீங்க? எனக்கு ஒரு 5 lakhs வரைக்கும் நம்பிக்கை இருக்கு. என்னங்க? அதாவது திரு ஷியாம் அவர்களே, எங்களோட ஷோவோட பட்ஜெட் இவ்வளவுதான். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் எங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா ஓகே. இல்ல, நீங்க அதுக்கு மேலே நான் பாடிக்கிட்டே இருப்பேன், அதனால 5 lakhs. Oh my god, முதல் எபிசோடே இந்த ரணகலத்தோட ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கலாம். பாடிட்டு இருப்பாரு, அதான் சொல்லிட்டாரு, தனனன்னு பாடுவாரு. ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பாடிட்டே இருக்கும்போது இன்கேஸ் ஏதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஹெல்ப்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ஹெல்ப்லைன்ஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து ரேண்டமாக உங்களுக்கு அங்கே ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு விட்டு போன வார்த்தைகளை நீங்கள் பாடணும். இரண்டாவது வந்து ஆஸ்க் அ ஃப்ரெண்ட். ஸோ ஆஸ்க் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு வரப்ப உங்கள் கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள்? கண்டிப்பாக என்னோட வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது என்னுடைய சகோதரர் விக்ரம் அவர்கள். ஓகே, ஹாய் விக்ரம். ஆல்ரைட். அண்ட் ஷியாம், உங்க கூட யார் வந்திருக்காங்க? என்னோட அசிஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்க, திவ்யா. அவங்களும் மேடை பாடகி. ஆமாம், விக்ரம் சிங்கர் தான், அவரும் பாடகர் தான், மேடை பாடகர். ஆல்ரைட். ஸோ வெல்கம் டு தி ஷோ விக்ரம் அண்ட் திவ்யா. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். ஸோ மூணாவது லைஃப் லைன், ஆஸ்க் அ ஃப்ரெண்டை தொடர்ந்து மூணாவது லைஃப்ல வந்து பிக் த வேர்ட் அப்படின்றது ரேண்டமாக உங்களுக்கு கீழே சில வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள்லேருந்து அந்த பிளாங்க்குக்கு தேவையான வார்த்தைகள் எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பாடலாம். ஸோ இந்த 3 லைஃப் லைன்ஸில் ஏதாவது 2 லைஃப் லைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அட் எனி லெவல். ஸோ இப்போ மாமா மாப்பிள்ளைன்னு போட்டு ஆரம்பிச்சிங்க. முதல்ல இந்த ஷோவை தொடங்க போகிறது யார்? அந்த மாமா தான் சொல்லிட்டேன். டிசிஷன் எடுத்தாச்சு. ஷியாம் தான் இன்னைக்கு வந்து பிள்ளையார் சுழி போட போகிறாரு. ஸோ ஷியாம், களத்தில் இறங்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் லெவல் விளையாட ரெடியா? ரெடி. ஸோ ஷியாமுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 5000 rupees. அண்ட் உங்களுக்கான மெனு இங்கே இருக்குது. உங்களோட மெனுவில் 6 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மியூசிக் டிரெக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர்,
ஆக்ட்ரஸ். ஸோ இந்த 6 கேட்டகரியிலேருந்து எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க? டேரக்டர். டைரக்டர். ஏன்? இல்லை, டேரக்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நடிகனுன்றனாலயா? நடிக்க வைப்பாங்க நம்மளை, இல்லைனா நீங்கள் நடிக்கவே மாட்டீங்க. என்ன ஓ மை காட், சொல்லி கொடுத்தா இப்போ ரொம்ப நடிக்கிறாரு. அதனால நம்ம தயவுசெய்து அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடுவோம். ஸோ டிரெக்டர் கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கான 2 ஆப்ஷன்ஸ், பிஆர் பந்துலு அண்ட் சுப்பிரமணிய சிவா. பிஆர் பந்துலு. ஓகே, ஸோ பிஆர் பந்துலு சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் சுப்பிரமணிய சிவா சூஸ் பண்ணல? சுப்பிரமணிய சிவா ஏன் சூஸ் பண்ணலன்னா, பிஆர் பந்துவில் சூஸ் பண்ணிட்டேன், அதனால். ஆமாங்க, வேற என்னங்க சொல்கிறது, அதான் உண்மை. இருந்திருக்கலாம். ஓகே ஓகே, ஸோ பிஆர் பந்துலு ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படி வேணா கேட்குறேன். அப்படி கேட்குறீங்களா? தெரிஞ்ச டைரக்டர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ வருஷம் பழக்கம் உங்களுக்கு? பழக்கம்லாம் இல்லை, அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கே தெரியுமே என்ன படம்னு சொல்லுங்க. என்னங்க எனக்கே தெரியாது, எனக்கு ஒத்துறாரு. சரி, நான் நான் பிறக்கவே இல்லை. சொல்லட்டுமா? சொல்லுங்க. பிஆர் பந்துலு சாரோட டைரக்ஷனில் வந்த படம் 1000ல் ஒருவன், கர்ணன்லாம் அவர் டைரக்ட் பண்ண படம் தான். என் ஸ்டூடெண்ட் நிரூபிச்சார் பாருங்க. அதான் மாமா, நோ மாமா, நம்ம வந்து இப்போ கேம்குள்ளே போவோம். அவங்க அப்படி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க உங்களை. ஆனால் நீங்கள் ஸோ பிஆர் பந்துலு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அவருடைய கேட்டகரிக்குள்ளே என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், சூப்பர் ஹிட் சாங்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் என்ற கேள்வி அண்ட் கண்ணே கனியே, எந்த பாடல் சூஸ் பண்ண போகிறீங்க? ஏன் என்ற கேள்வி. ஏன் என்ற கேள்வி. ஏன் கொஞ்சம் பாடியிருக்கேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஸோ பாடிடலான்ற நம்பிக்கை இருக்கா? ஆமாம். ஓகே, ஸோ ஏன் என்ற கேள்வி ரெடியா? ரெடி. உங்களுடைய லிரிக்ஸ் இங்கே வந்து இப்போ வரப்போகுது. ஓகே. ஆனால் அது பிளாங்கார இடத்துல நீங்கள் பாடிடணும். கரெக்டாக பாடிடலாமா? பாடிடலாம். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு நம்ம ஷியாம். ஸோ ஏன் என்ற கேள்வி, இதோ உங்களோட லிரிக்ஸ். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். ஆஹா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் பிளாங்க் ஆயிருக்க சில வார்த்தைகள் சொல்லிடலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5000 rupees எடுத்துகிட்டு தான் போக போகிறீங்க, அது தெரியுது. ஓகே. நம் தோள் வலியால்
அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம். 100%. கரெக்டா? கரெக்டா? என்ன கேட்காதீங்க, பார்த்துருவோம். நம்ம மானிட்டரை பார்த்து தெரிஞ்சுப்போம். நம் தோள் வலியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். இதான் நீங்கள் சொன்ன லிரிக். ஆமாம். கரெக்டான்னு பார்த்துருவோமா? பார்த்துருவோம். ஆல்ரைட் ஷியாம், ஐ திங்க் பர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஷியாம், 5000 ரூபாய் வின் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் டென்ஷனோட அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. எஸ். அவரை கூப்பிடுவோமா? அவரோட ஃபர்ஸ்ட் லெவலில் விளையாட. ஓகே. பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷியாம் சூப்பராக ஃபர்ஸ்ட் லெவலில் தாண்டிட்டாரு, 5000 ரூபாய் வின் பண்ணிட்டாரு. அடுத்து பிளேபேக் சிங்கர் முகேஷ் அவர்கள் வந்து பாட போகிறாரு. முதல் லெவல். அவருக்கு என்ன ரவுண்ட், என்ன பாடல், எந்த கேட்டகரி எதுவுமே தெரியாது. வில் கம் பேக் அண்ட் see after this short commercial break. பிரேக்குக்கு முன்னாடி ஷியாம் அவர்கள் வந்து சூப்பராக ஃபர்ஸ்ட் லெவலில் தாண்டி 5000 ரூபாய் வின் பண்ணிட்டாரு. அடுத்து வந்திருக்க சிங்கர் கொஞ்சம் டென்ஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் முகேஷ். ரெடியா? ரெடி. ஏன் அவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? ரெடி. ஓகே. ஸோ முகேஷ் அவர்களே, உங்களுக்கான கேட்டகரிஸ் அங்கே மெனுவில் பார்த்துடலாம். மியூசிக் டைரக்டர், சிங்கர், ஆக்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ இந்த 6 கேட்டகரியில் எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? சரி, எங்கள் கேட்டகரியாக போகிறேன். சிங்கர்ஸ் கேட்டகரி. சிங்கர்ஸ் கேட்டகரி. ஆல்ரைட். ஸோ சிங்கர்ஸ் கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கர்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு 2 பாடகர்கள், உன்னிமேனன் அண்ட் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத். அவர் ஒரு இசையமைப்பாளரும் கூட, இப்போ நிறைய சாங்ஸும் பாடியிருக்காரு. ஸோ இந்த கேட்டகரியில் அவரோட நேமும் வந்திருக்கு. ஸோ எதை சூஸ் பண்ண போகிறீங்க? பெஸ்ட் உன்னிமேனன் சாருக்கு. உன்னிமேனன் சாரே சூஸ் பண்ணிடுவோமா? ஓகே. ஏன் வை? இல்லை, அவனுக்கு போலீஸ்னா பயம், டிஎஸ்பின்னு வேற போட்டிங்க. எது நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்களா முகேஷ்? இல்லை, நிறைய தப்பு பண்ணல. அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள அவங்கக்கிட்ட இருந்து தான் காப்பாற்றிருக்கேன் நான். சரி, உன்னிமேனன் சாரே செலக்ட் பண்ணுற பெஸ்ட். ஏன்னா அவர் வருதுன்னா ஏதாவது ஒரு மெலடி அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். ஏன்னா டிஎஸ்பி சார் நிறைய பாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவர் ஸ்டைல். அதனால் இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ சேஃபாக இருக்கிறதுக்கு உன்னிமேனன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உன்னிமேனன் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கான 2 பாடல்கள் என்னன்னு பார்த்துடலாம். உன்னிமேனன் கேட்டகரியில் உங்களுக்கு 2 பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்திருக்கு. கண்ணுக்கு மையழகு அண்ட் கண்ணாலே மையா மையா. எதை சூஸ் பண்ண போகிறீங்க? கண்ணுக்கு மையழகு. ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? இல்லை, ரெண்டுமே கண்ணாக இருக்கிறதுனால குழப்பமாயிடுச்சு. அப்படியா? ஷுவரா? கண்ணுக்கு மையழகா? கண்ணுக்கு மையழகு. கண்ணுக்கு மையழகு. Here we go. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, கன்னத்தில் குழி அழகு, கார்கூந்தல் பெண் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, கன்னத்தில் குழி அழகு, கார்கூந்தல் பெண் அழகு. இளமைக்கு நடையழகு, முதுமைக்கு நரையழகு, கள்வர்க்கு இரவழகு, காதலர்க்கு நிலவழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, ஔவைக்கு கூனழகு, அன்னைக்கு சேயழகு. கண்ணுக்கு மை அழகு,
கவிதைக்கு பொய் அழகு, கன்னத்தில் குழி அழகு, கார்கூந்தல் பெண் அழகு, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. நானும் சரி லிரிக் வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து சரணம் பிகினிங்லேயே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சாச்சு. ஆரம்பத்திலேவா? எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தான். So, உங்களுக்கு வந்து 4 வார்த்தைகள் பிளாங்காக இருக்குது. அந்த 4 வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போகும். டேஷ் விண்ணழகு, டேஷ் பெண்ணழகு, டேஷ் நாற்றழகு, டேஷ் கீற்றழகு. நாற்றழகு கீற்றழகு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா நெல்லுக்கு நாற்றழகு அது வரலாம், தென்னைக்கு கீற்றழகு ஓகே. விண்ணழகு, விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு அப்படின்னு நினைக்கிறேன். விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு. பெண்ணழகு அப்படின்னு நினைக்கிறேன். நெல்லுக்கு நாற்றழகு, தென்னைக்கு கீற்றழகு. நெல்லுக்கு நாற்றழகு, தென்னைக்கு கீற்றழகு. கேட்கும் போது கரெக்டாக இருக்கு. விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு, நெல்லுக்கு நாற்றழகு, தென்னைக்கு கீற்றழகு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்டா இல்லையா அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு, நெல்லுக்கு நாற்றழகு, தென்னைக்கு கீற்றழகு. சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. இல்லை, இந்த பாட்டு நிறைய முறை கேட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் வந்தது, அவ்வளோதான். பிகினிங்ல வந்தனால அது ஓகே, கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடுச்சு. பட் கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்க. டெஃபினட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 rupees ஜெயிச்சாச்சு. ஆர் யூ ஹாப்பி? எஸ், வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஓகே, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்து வந்து உங்களோட மாமாவை கூப்பிட போறோம். 10,000 ரூபாய்க்கு விளையாட போறாரு இரண்டாவது ரவுண்ட். பட் அது ஒரு சேஃப் ஜோன். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி we'll go in for a short commercial break. பிரேக்குக்கு முன்னாடி மாமா மாப்பிள்ள 2 பேரும் போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 rupees 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து இரண்டாவது லெவல் 10,000 rupeesக்கான லெவல். அண்ட் 10,000 rupees அப்படிங்கிறது வந்து சேஃபாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போக போகிற கேஷ் அமௌண்ட். ஸோ அந்த லெவலில் விளையாடுறதுக்கு கேன் வி ஹேவ் த மாமா ஆன் ஸ்டேஜ்? ஷியாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை 2 பேரும் சூப்பராக விளையாடி ஜெயிச்சிட்டிங்க. இரண்டாவது ரவுண்ட் 10,000 ரூபாய்க்கான ரவுண்ட் அண்ட் சேஃப் லெவல் வேறு அது. அதாவது அந்த ஜோனை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா 10,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்க போகுது. ஸோ 10,000 rupeesக்கு விளையாட போகிறீங்க. உங்களுடைய கேட்டகரிஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கான கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், டைரக்டர், சிங்கர், ஆக்டர், லிரிசிஸ்ட் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் டிரெக்டர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ண முடியாது இதுக்கப்புறமா. ஸோ மீதி இருக்க 5 கேட்டகரிஸில் எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க? ஆக்ட்ரஸ் போகலாம். அரே நடிப்பு தான். டிரெக்டர் அதே ஆக்டர்லாம் விட்டு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸா? லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அதனாலங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அதை எடுத்துருக்கணும்ல. ஆமாம், கரெக்டு, தப்பு தான், மன்னிச்சுங்க. ஓகே, ஸோ ஆக்ட்ரஸ். உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யார்? ஹன்சிகா. ஹன்சிகா. ஹன்சிகா கூட நடிக்க நயன்தாரா, த்ரிஷா. போதும். இது வந்து பட்டியல் போயிட்டே இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து இப்போ உங்கள் கேட்டகரிக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்ட்ரஸ்க்குள்ளே உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ். ஆக்ட்ரஸ்க்குள்ளே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ். ஏதோ நீங்கள் க்ரியேட்டிவ் டீமோட பேசி வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கே. ஹன்சிகா அப்படின்னீங்க, கரெக்டாக ஹன்சிகா பேர் இங்கே வந்திருக்கு. எப்படி அமைது? அதான் அமைது. ஆனால் அது பக்கத்தில் ஏதோ ஒரு பைக் பிராண்டு பேர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அமீரா டஸ்டர் அப்படின்னு இருக்குது. அநேகன் படத்தில் நடிச்சிருக்காங்க. தெரியுமா? தெரியும். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். அவங்க தானா? ஆமாம், அவங்க தான். ஓகே, அவங்களை பிடிக்காதா உங்களுக்கு? பிடிக்கும், அவங்களையும் பிடிக்கும்.
நம்ம ஆக்ட்ரஸ்ல பிடிக்காதுன்னு யாரையுமே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆனா ஹன்சிகாவை ஏன் சூஸ் பண்ணீங்க? ஹன்சிகா ஓகே பண்ணுங்க, ஹன்சிகா ஓகே பண்ணுங்க. ஹன்சிகா ஓகேன்னா நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. ஏன் இப்போ எந்த ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் கேட்டேன் உங்களை. அதாங்க ஹன்சிகா ஓகே பண்ணுங்க. ஹன்சிகா என்னாலே இப்படி ஓகே பண்ண முடியும்? ஆப்ஷன்ல தாங்க சொல்றேன். ஹன்சிகா ஆப்ஷன்ல ஹன்சிகாவை ஓகே பண்ணிடுங்கப்பா தயவு செய்து. ஹன்சிகாவோட பாடல்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. சூப்பர். வேணா மச்சான் வேணா, முளைச்சி 3 இலையை விடலை, ரெண்டுமே வந்து சூப்பர் சாங்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? வேணாம் மச்சான் வேணாம். ஷுவரா? வேணா மச்சான் பாட ரெடியா? ரெடி. 10,000 ரூபாய்க்கான ரவுண்ட் இது. ஸோ ஹியர் வி கோ. எனக்காக இந்த பாட்டு என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? பாடிட்டா போச்சு. லக்கி கேர்ள். ஓ காட். உடனே பாட மாட்டேன்னு சொல்றாதீங்க ப்ளீஸ், பாடுங்க. வஞ்சரம் மீன் பப்பால கிடைச்சா கிளத்தி பெறால, இருக்கு மீசையறால இறங்கி கலக்கு கோபால. வஞ்சரம் மீன் பப்பால கிடைச்சா கிளத்தி பெறால, இருக்கு மீசையறால இறங்கி கலக்கு கோபால. காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் போட்டரு. வேணா மச்சா வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் போட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரைக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் டாவு கட்டின பொண்ணை கட்டுன ட்ரௌசரை உருடா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டுன ட்ரௌசரை உருண்டா. கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, உனக்கு கண்ணீர் அஞ்சரி போஸ்டர் போட்டும் நண்பன் போதுண்டா. இறங்கி கலக்கு கோவால. பஞ்சரம் மீன் பப்பால கிடைச்சா கிளத்தி பெறால, இருக்கு மீசையறால இறங்கி கலக்கு கோவால. பைக்கில தினமும் ஒன்னா போனோம், பேக்கில் இப்போ அவளை காணோம். பீச்சில் சுகமா கடலை போட்டோம், கடலுக்குள் இப்போ கண்ணீர் மூட்டோம். பைக்கில் தினமும் ஒன்னா போனோம், பேக்கில் இப்போ அவளை காணோம். பீச்சில் சுகமா கடலை போட்டோம், கடலுக்குள் இப்போ கண்ணீர் மூட்டோம். காதலிக்கும் போதே ஆனா கண்ணு தெரியாது, உன்னை கண்ணு முழிச்சுக்கிட்டா அந்த காதல் கிடையாது. அவ போனானே போனா, நான் தண்ணி விட்டா மீனா, நான் காயப்பட்ட மைனா இப்ப பாடுறங்கானா. சுகர் மாதிரி ஜனக்கு ஜனக்கு பபாலே, நட்பு தடுப்பு ஊத்திட ஜனக்கு ஜனக்கு கோபாலே. சுகர் மாதிரி பசங்க உனக்கு உனக்குடா, நட்பு தடுப்பு ஊத்திட உடந்த மனசு தேத்திடும். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கு போட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுரு. ஆதியில வந்த பொண்ணை நம்பி ஆதியில் வளர்ந்த நட்பை விட்ட, தேதியை போற கிழிச்சு புட்டா தேவதை அவளை நம்பி கட்ட. சூப்பர் பேஸில் போயிட்டு இருந்தது சாங். டேஷ் 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 டேஷ். ஏன்னா இது வந்து 10,000 ரூபாய்க்கான முதல்ல அந்த க்ளூ கொடுத்தாங்களே அதெல்லாம் இப்போ கிடையாதா? இதுதானே அது வந்து 5,000 ருபீஸ்க்கு மட்டும்தான். இப்படிலாம் நீங்கள் கேட்டால் 5 lakhsக்கு எப்படி விளையாடுவீங்க? ஏங்க 5 lakhsக்கு அப்போ ஃபுல்லாக ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் டேஷாக தான் இருக்கும். 1 lakh லெவல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சரணமே பிளாங்காக தான் இருக்கும். ஓகே.
ஸோ இங்கே வந்து தோளு மட்டும் வெள்ள ஏன் உன்னை கவுத்து புட்டா மெல்ல என்ன பண்ணி என்ன அட அப்பவே நான் சொன்னேன். கரெக்டா தான். ஒரு வாட்டி சொல்லுங்க பார்ப்போம் லிரிக்ஸ். தோலு மட்டும் வெள்ள ஒன்ன கவுத்து புட்டா மெல்ல. ஷுவராக தெரியுமா? ஷூரா தெரியும். ஓகே, ஏன்னா நீங்கள் இது தப்பு பண்ணீங்க அப்படின்னா இல்ல 10,000 rupees கவுண்டிடும். ஞாபகம் இருக்கு கண்டிப்பா. ஷுவரா? ஷுவர். தோலு மட்டும் வெள்ள உன்னை கவுத்து புட்டா மெல்ல அப்படின்னு நீங்கள் சொன்னது அங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு. எதுவும் சேஞ்சஸ் கிடையாதுல்ல? ஏன் இந்த மாதிரிலாம் டென்ஷன் பண்றீங்க? இல்லை, நான் ஜஸ்ட் கேட்குறேன் உங்களை. அது உங்கள் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஹன்சிகாவோட பாட்டு. பட் ஹன்சிகா எனிவே இந்த வீடியோவில் வர மாட்டாங்க. ஆனால் அவங்களோட சந்தானம் இருக்காரு, அவங்களோட படம். அந்த படத்தில் முகேஷ் அண்ணா வேற ஒரு சூப்பர் சாங் பாடியிருக்காரு. ஒரு ஓகேல இல்லையா, அழகே அழகுன்ற சாங். ஸோ உங்கள் ஓகே ஃபைனல் ஃபேவரட் பண்ணலாம். தோலு மட்டும் வெள்ள கரெக்ட் தான். கரெக்டா? ஆமா. ஃபைனல் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவீங்களா? கான்ஃபிடென்ட். செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ தோல் மட்டும் வெள்ளை உனக்கு கவுத்து புட்டா மெல்லன்றது கரெக்டா இல்லையா? சூப்பர் ஷியாம், தேங்க்யூ. கரெக்டான ஆன்சர். கான்ஃபிடென்ட்டாக தான் சொன்னீங்க. கொஞ்சம் நடுவில் தான் நீங்க தான் குழப்பி விட்டீங்க. தடுமாற்றம். பயம் வந்துருச்சு உங்களுக்கா? ஆமா. பயத்துக்கே பயமா? ஐயோ. தோல் மட்டும் வெள்ளை உனக்கு கவுத்து புட்டா மெல்ல. சூப்பர். 10,000 rupees வின் பண்ணிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, உங்களோட மாப்பிள்ளை 10,000 ரூபாய் விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா? ரெடியா? ரெடி. ஷாம் ரெடி. இப்போ 3வது ரவுண்ட் இல்ல? அவருக்கு 2வது. அவருக்கு ஆமா. ஒரு ரவுண்டுக்கு மேலே கலக்குவார் அவரு. என்னம்மா நீ கொஞ்சம் என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, ஓகே, அவர் எப்படி கலக்குறாரு அப்படின்றது வந்து இந்த சின்ன பிரேக்கு அப்புறமா பார்க்கலாமா? முகேஷ் அவர்கள் 10,000 ரூபாய்க்கான ரவுண்ட் விளையாட போறாரு. பட் ஆஃப்டர் திஸ் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு முன்னாடி ஷியாம் அவர்கள் 10,000 ரூபாய்க்கான ரவுண்டை விளையாடுனதை பார்த்தோம். சூப்பராக கலக்கிட்டாரு. அவருக்கு வந்து ஈஸியாக பாடுற மாதிரி ஒரு சாங் வந்து வேணாம் மச்சான் வேணாம். பட் இந்த 10,000 ரூபாய்க்கான ரவுண்டை நம்ம முகேஷ் அவர்கள் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். டென்ஷனாக இருக்கீங்களா, ரெடியாக இருக்கீங்களா? டென்ஷனோட ரெடியாக இருக்கேன். டென்ஷனோட ரெடியாக இருக்கீங்க. ஓகே, ஸோ டென்ஷனோட ரெடியாக இருக்க நம்ம முகேஷ் அவர்களுக்கு கேட்டகரிஸ் ஏதோ ஆன் ஸ்க்ரீன். மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து சிங்கர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க. உன்னிமேனன் சாரோட சாங் பாடினீங்க. அந்த கேட்டகரி நீங்கள் இப்போ சூஸ் பண்ண முடியாது. பட் மீதி இருக்க இந்த 5 கேட்டகரிஸில் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? ஓகே, மியூசிக் டைரக்டர். எங்களெல்லாம் பாட வைக்கிறவங்க அவங்க தான். அதனால் மியூசிக் டைரக்டரை செலக்ட் பண்ணுறேன். அவர் வந்து ஆக்ட்ரஸ் சூஸ் பண்ணார். அவர் ஆக்ட்ரஸ் எப்போவுமே அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பார். அதனால் அவர் அப்படி பண்ணுறாரு. நான் அப்படி பண்ண முடியாது. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களே மியூசிக் டைரக்டர். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாரால் தான் இன்றைக்கி நான் ஒரு பிளேபேக் சிங்கராக இருக்கேன். அதனால் மியூசிக் டைரக்டர் கேட்டகரி. ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டே வரீங்க. ஆமாம். நீங்கள் ஒரு சிங்கர், ஸோ ஃபஸ்ட்டு சிங்கரை சூஸ் பண்ணீங்க. அடுத்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மியூசிக் டைரக்டர்ஸ். ஓகே, ஸோ மியூசிக் டைரக்டர்ஸில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மியூசிக் டைரக்டரில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இளையராஜா அண்ட் ஜிவி பிரகாஷ். சூப்பர். இசைஞானி இளையராஜா சார். ஆக்சுவலாக இது நீங்கள் விளையாடவே வேண்டாம், கண்டிப்பாக கரெக்டாக பாடிடுவீங்கன்னு தான் எனக்கு அப்படி சொல்ல முடியாது. இசைஞானி இளையராஜா சாரோட எவ்வளோ பாட்டு இருக்குது. அதில் எந்த பாட்டு எனக்கு வரும்னு தெரியாது. அந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டாகவும் இருக்கணும். அது கரெக்டு தான். ராஜா சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கனவுகளில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி. எப்படி இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட முதல் படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதோ அந்த மாதிரி இசைஞானி இளையராஜா சார்கிட்ட பாடுற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் கனவு கண்டதுண்டு. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் சமீபத்தில் எம்எஸ்வி ஐயாக்காக அவர் பண்ண ஒரு ட்ரிபியூட்டில் எனக்கு ஒரு 3 பாட்டு எனக்கு சார் கொடுத்தாரு. அதெல்லாம் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணது இன்னும் பெரிய அவார்டு மாதிரி எனக்கு அது. கண்டிப்பாக ஐ திங்க் அது வந்து அவார்டை விட ஒரு ட்ரெஷர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இளையராஜா சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பாடல்கள் பாடியிருக்கீங்க, மேடை கச்சேரிகள்லாம் அவரோட ஷோஸில் பாடியிருக்கீங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி பாடின பாட்டு தான் இப்போ வரப்போதா, உங்களுக்கு தெரிஞ்ச சாங் தான் வரப்போதா அப்படின்னு தெரியல. ஸோ பாட்டெல்லாம் வந்தால் பயம் எனக்கு. ஸோ இளையராஜா அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கான பாடல்கள் என்னன்னு பார்க்கலாம்.
2 கல்ட் சாங்ஸ் லைக் எவர்கிரீன் நம்பர்ஸ், கேளடி கண்மணி அண்ட் சங்கீத மேகம். அப்பா ஓகே. ரெண்டுமே வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஏன்னா மேடையில பாடின பாட்டுங்க தான் இந்த 2 பாட்டுமே. ஓகே. சங்கீத மேகம் செலக்ட் பண்ணலாம். எடுக்கும்போது ஸ்ருதியோட சங்கீத மேகம்ன்ற மாதிரி இருக்கே. சங்கீத மேகம் செம்ம பாட்டு. ஆமா. ரெடியா? ரெடி. ஓகே. ஸோ ரவுண்ட் 2 10,000 ரூபாய்க்கான ரவுண்ட் விளையாட போறாரு முகேஷ் அவர்கள். சங்கீத மேகம் அப்படின்ற சாங் சூஸ் பண்ணியிருக்காரு. Here we go. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. ஓ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூ மனமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே, நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே, நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. இந்த பாட்டெலாம் ரெகுலராக மேடையில் பாடினதுனால ஆட்டோமேட்டிக்காக வார்த்தைகள் வந்து எதுவுமே பேசலை. ஏன்னா வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து அடித்து விட்டீங்க. பட் அந்த வார்த்தைகளை மட்டும் எங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லுவீங்களா? உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே, நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றது. ஆஹா, எவ்வளோ அருமையான லிரிக்ஸ். வரி. உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எதுவும் கேட்கல, செக் பண்ணிடுவோம் டைரக்டா. கண்டிப்பா. ஓகே, ஸோ இந்த லிரிக் கரெக்டா இல்லையா?
அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். அதுவும் ராஜா சாரோட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். இதை நீங்கள் நிறைய தடவை பாடி நானே கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த லிரிக் கரெக்ட் அப்படின்னு தேங்க்யூ. ஏன்னா இந்த பாட்டு புதுசா பாடணும்னு ஆசைப்படுறவங்க கூட பொதுவாக மேடையில் அதிகமாக பாடுற ஒரு பாட்டு இது. இதுவும் இளமையினும் பூங்காற்று இந்த பாட்டு. அதனால இந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த வரிகள் ஞாபகம் வந்துடும். டெஃபினட்டா அந்த வகையில் ஈஸியான பாட்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் உங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த சேஃப் ரவுண்ட்ல வந்து ஈஸியான சாங்ஸ் தான் வந்திருக்கு. அவருக்கும் அவரோட ரவுண்ட்ல ஈஸியான பாட்டு தான். அவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சாங் வேணா மச்சான். உங்களுக்கு வந்து சங்கீத மேகம் அடிச்சு தூள் கலப்பிட்டீங்க ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு பேருமே வந்து 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். நன்றி நன்றி நன்றி. ஆல்ரைட். ஸோ 2 ரவுண்ட் முடிஞ்சாச்சு. 5,000 and 10,000. ஷியாம் அண்ட் முகேஷ் இருவருமே வந்து சூப்பராக இந்த 2 லெவல்ஸை தாண்டிட்டாங்க. 10,000 ரூபாய் கையில் வச்சுட்டு இருக்காங்க. ட்ரீட் கொடுப்பீங்களே? கண்டிப்பா. நீங்க அடுத்த பாட்டுக்கு லிரிக்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். செக் வச்சுட்டாரு எனக்கே. சரி நான் பார்க்குறேன் எனக்கு தெரியுமான்னு. ஸோ உங்களை தொடர்ந்து அடுத்து உங்களுடைய மாமா 20,000 ரூபாய்க்கு விளையாட போறாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஷியாம். தேங்க்யூ. ஓகேவா, கூப்பிடலாமா? கண்டிப்பா வாங்க ஷியாம். ஷியாம், சேஃப் ஜோனை தாண்டி போயிட்டீங்க. 10,000 ரூபாய் கையில் இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ 20,000 ருபீஸ்க்கு விளையாட போறீங்க அடுத்த ரவுண்ட். ஓகே. ஸோ உங்களோட கேட்டகரிஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கான கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிரெக்டர் ஓவர், ஆக்ட்ரஸ் ஓவர். ஸோ மீதி இருக்க இந்த 4 கேட்டகரிஸில் இதை சூஸ் பண்ண போகிறீங்க. லிரிசிஸ்ட். நீங்கள் வந்து ஆக்டர், ஆக்ட்ரஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க. பாவம் அந்த ஆக்டர் என்ன ஆனார்? வருவார் கண்டிப்பாக வருவார். உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க ஆக்டர் வருவாரா? ஓகே பரவாயில்ல. லிரிசிஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. டஃப்பாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஸோ லிரிசிஸ்டில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வாலி அண்ட் தனுஷ். 3 தலைமுறைகளாக எழுதின ஒரு பாடலாசிரியர் திரு வாலி அவர்கள். எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், நிறைய பாடல்களுக்கு எழுதியிருக்காரு. இன்றைக்கும் அவருடைய சாங்ஸ் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ இருக்க நம்ம யங் ஜென்ரேஷனோட சூப்பர் லிரிசிஸ்ட் தனுஷ் அவர்களும் இங்கே இருக்கார். ஸோ நீங்கள் வந்து ஓல்டா நியூவா எது சூஸ் பண்ண போகிறீங்க? ஓல்டு இஸ் கோல்டு. நியூ வந்து இப்போது அதுவும் அவரும் கோல்டு தான். ஸோ வாலி சார். வாலி சார். ஓகே. ஸோ வாலி சாரோட பாடல்கள்லாம் கான்ஃபிடென்ட்டாக தெரியுமா? ஏன்னா அவர் மேக்ஸிமம் பாடல்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அவர். தெரியுமா? சரி. ஆனால் இப்போ வாலி அவர்களுடைய பாடல்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா இன்றைய எபிசோடோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். 10,000 ருபீஸ் வரைக்கும் விளையாடி இருக்கீங்க. டயர்டா இல்லையா? டயர்டெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ சொன்னால் கூட கடக்கடன் அப்படியே 5 லேக் நோக்கி அப்படி போயிட்டே இருக்கீங்க. ரைட்டா. அப்படிலாம் உங்களை பரவச நிலையில் அனுப்ப மாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஷியாம் அடுத்த வாரம் தான் இந்த லெவலை வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு. ஸோ வாலி அவர்களை சூஸ் பண்ணியிருக்காரு லிரிசிஸ்ட் கேட்டகரியில். பட் அவருக்கு என்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்றது தெரியல. அவர் என்ன பாட போகிறாருன்னு அவருக்கும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷியாம் அண்ட் முகேஷ் கண்டினியூ பண்ணுறதை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். ஸோ டு see all this fun, please come back next week.